when they really play well, we have to appreciate them. And they played like champions. They scored like champions. ஷார்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் மாதிரி தெரியுது. லாஸ்ட் வரிசையா 3 மேட்ச் தோத்துருக்காங்க. இதே சிஸ்டம் வந்து இப்போ ஆன்ஃபீல்டு எப்படி வேலை பண்ணணும்லாம் தெரியாது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் அலப்பரைஸ். ஸோ இந்த வாரம் அலப்பரைஸ் கேம் வீக் 7 டாப் 3 அலப்பரைஸ் ஸ்ட்ரைட்டாக போயிடும். யுனைடெட் அதாவது 50 மேட்ச் ஆடி 5வது க்ளீன் ஷீட் வச்சிருக்காரு போல இந்த அமோரிமோட டீமு. What do you guys think about United's win? Goalkeeper was very very impressive. Lammens வந்து is doing ப்ராப்பர் கோல் கீப்பர் ஜாப் தான் பண்ணுறான். ஆனால் இந்த தருதனங்கள்லாம் எனக்கு முன்னாடி இருந்ததுனால அதுவே வந்து வாவ் ஆஹா வந்துட்டான்டா என் தலைவன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் குதிக்குது. அவன் பாட்டுக்கு வந்து க்ராப் பண்ணி கீழே வந்தான், விச் இஸ் அ கோல் கீப்பர்ஸ் ஜாப் டு டூ. சேவ் பண்ணணும், அதுதான் இருந்தான். ஓல்ட் ட்ராஃபர்டுமே அப்படி தான் இருந்துச்சு, கையெல்லாம் தட்டிட்டு பயங்கரமாக லெமன்ஸ்க்கு வந்துட்டு. பட் நெவர்த்லெஸ் வெரி குட் டெபியூ அவனுக்கு. அமோரிம் எக்ஸ்டென்சஸ் டைம் அப்படி தான் சொல்லணும். நம்மால் வந்து ஓகே ஐ எம் புஷிங் மை சாக் டைம் கொஞ்சம் தள்ளி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு போயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரெண்டாவது கோல் வந்து ஐ ஆம் நாட் அ ஃபேன் ஆஃப் அக்லி ஃபுட்பால். எனக்கு இந்த மாதிரி அக்லி கோல்ஸ் பிடிக்காது. ஸோ நெவர்த்லெஸ் 2-0. ஐ தாட் செகண்ட் ஹாஃப் தான் பண்ணுவாங்கன்னு, பட் இட்ஸ் ஓகே. தட் வாஸ் வெரி அக்லி கோல். இந்த ஸ்டோக் சிட்டி டிலாப் அடிக்கிற கோல் மாதிரி அடிச்சோம். இதுல என்ன அக்லி கோல்? நீ ஏதோ போன வீடியோக்கு கனெக்டடா சொந்தமே சொல்லிட்டு இருக்கியா? இல்லை, லைக் இது நீ வந்து அந்த மேட்ச்ல 2 கோல் அடிச்சிருக்காங்களா, அதில் ஒரு கோல் வந்து நல்ல கோல். நல்ல கோல்னா நல்ல கோல்னு சொல்லணும். நல்ல பாஸ், நல்ல கண்ட்ரோல், மவுண்ட் அடிச்ச கோல், நல்ல கோல். ஒரு கோல் வந்து த்ரோல வந்து அடிச்சு அது ஒரு மாதிரி அங்கே ஒரு அக்லி டிஃபெண்டர்ஸ் வந்து மீட் பண்ணா முட்டு அடிச்சு அண்ட் 2-0 முடிக்கும் போது இட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் an ugly கோல் தானே. பிரென்ஃபோர்ட் பண்ண தப்பு, அந்த எரர்ல கேபிட்டலைஸ் பண்ணது செஸ்கோ, அவ்வளோதான். அப்படி சொல்லலாம். பட் ஸ்டோக் சிட்டி அந்த மாதிரி ஸ்டோக் சிட்டி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த லெவலுக்கு காசு கொடுத்து வாங்காமல் அவங்க ஒரு சின்ன இருக்கணும்னு வச்சு அடிக்கிறாங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து இவ்வளோ மில்லியன் செலவு பண்ணி இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுறாங்கிறது இட்ஸ் அக்லி டு வாட்ச். அமோரிம் கீழே ஆக்சுவலி மவுண்ட் ஸ்டார்ட் பண்ண நிறைய மேட்சஸ் வந்து யுனைடெட் நல்லா ஆடிருக்காங்க. மவுண்ட்டும் நல்லா ஆடிருக்கான், டீமும் நல்லா ஆடிருக்கு. ஸோ மவுண்ட் வந்து இட்ஸ் அ வெரி இன்டெக்ரல் காக் ஃபார் அமோரிம் அந்த மாதிரி வந்து தோணுது. குன்யாவுக்கு மேலே மவுண்ட் இறக்கிருக்கான்னா ஸோ ஐ திங்க் அவன் கொஞ்சம் கூட நல்லா செட் ஆகிறான்னு நினைக்கிறேன் அவனோட கேம் பிளேக்கு. ஆமாம், அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். மவுண்ட் வந்து இந்த மாடர்ன் எரால வந்து இந்த மேனேஜர்ஸ் பிளேயர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல, இவன் வந்து டாபி செல்சி காலத்துலேருந்து மேனேஜருக்கு ஃபேவரட்டாக ஒரு பிளேயர்னா மவுண்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கூனியா ஓகே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இல்லை நீ மவுண்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா தட் ஷோஸ் த கான்ஃபிடன்ஸ் ஹி ஹேஸ் இல்லை. ஆமாம், அண்ட் நேச்சுரல் பொசிஷன் நினைக்கிறேன் அவனுக்கு, யூனோ டு பி ரைட் பிஹைண்ட் த ஸ்ட்ரைக்கர். அதில் வந்து ஹிஸ் எக்ஸலிங். நீ சொன்ன மாதிரி லெமன்ஸ் 23 வயசுல வந்துட்டு ஒரு ப்ரெஷரே இல்லாமல் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவன் எவ்வளோ வாட்டி டீக்கு வெளில இருந்து பாஸ் பண்ணான், எவ்வளோ வாட்டி செஸ்கோவுக்கு பாஸ் வந்து கரெக்டாக மீட் பண்ணான். இதெல்லாம் பார்த்தா ஓகே ஒரு நார்மல் கோல் கீப்பிங் பண்ணுறதே வந்து ஏதோ அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி டர்ன்ஸ் அவுட் டு பி வாட் அலிசன் இஸ் ஃபார் லிவர்பூல் ஆர் வாட் எடர்சன் வாஸ் ஃபார் மேன் சிட்டி. பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னொன்று வந்து கமாண்டிங் பயங்கரமாக கத்திட்டு இருந்தான், எல்லாம் பெரிய ஆளுக்கெல்லாம் முன்னாடி இருக்கவனே. சின்ன பையன் வயசு வித்தியாசம்லாம் பார்க்கணுமா கத்துன்னு கத்திட்டு இருக்கான். ஹோப்ஃபுல்லி திஸ் கிவ்ஸ் அமோரிம் டைம் அண்ட் இந்த மொமெண்டத்தை வந்து நம்மால் ஆன்ஃபீல்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். கமெண்ட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் மக்களை யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதையும் போட்டு விடுங்க. நாங்கள் ஏதாச்சும் சொல்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. சண்டர்லேண்டை வந்து உன்னை நல்லிஃபை பண்ணிட்டானுங்களா இல்லை சண்டர்லேண்டின் ஷோ அப்பானா தெரியல. சண்டர்லேண்ட் வந்து நல்லிஃபை பண்ணிட்டாங்க. சண்டர்லேண்ட் பாஸே வந்து மேனேஜரே வந்து சொன்னான், அதாவது வி கேனாட் டீல் வித் செகண்ட் பால்ஸ் ஆஃப் யுனைடெட் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து திஸ் வாஸ் பிளான்ட். இதை வந்து அப்போவே வந்து நிறைய மேட்சஸ்ல வந்து அமோரிம்ஸ் டீம் வாஸ் டூயிங் இந்த செகண்ட் பால்ஸ் போடுறது. இந்த மேட்ச் அந்த நம்ம சொன்னோம்ல பிளேயர்ஸோட குவாலிட்டி ஆஃப் த பாசஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் த கிராசஸ் பாசஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆயிட்டு தேவர் லாட் ஆஃப் செகண்ட் பால்ஸ் தட் ஒர்க்ட் அண்ட் தட் நல்லிஃபைட் சண்டர்லேண்ட். இதுதான் வந்து அட்லீஸ்ட் என்னோட ஒப்பீனியன். இதே சிஸ்டம் வந்து இப்போ ஆன்ஃபீல்டு எப்படி வேலை பண்ணணும்லாம் தெரியாது. ஸோ ஒரு மேட்சுக்கும் நம்மளும் வந்து தான் சொல்லியிருக்கோம் அமோரிம், ஓகேங்க இப்போ வந்து இந்த மேட்சை மறந்துடுங்க, நான் வந்து அடுத்த மேட்ச் பற்றி தான் யோசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் போகிறேன். ஐ வில் ஜஸ்ட் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் மேட்ச். தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ 1 மேட்ச் அட் அ டைம். ஸோ நீங்கள் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் பேசிக்கோங்க, நான் வந்து நான் பிளேயர்ஸ் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மால் போயிட்டான். மூவிங் ஆன் டு த சாட்டர்டே நைட் ஃபுட்பால், செல்சி விசஸ் லிவர்பூல். மரஸ்கா மாமா அப்படியே ஒரு கிளாப் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் டைரெக்டாக ஃபேன்ஸ் கூட போயிட்டு குதிச்சு, பரவாயில்லடா எனக்கு இன்னொரு ரெட் கார்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பேஷனட்டாக ஒரு மேனேஜர் வந்து ஓடி போய் பிளேயர்ஸோட செலிப்ரேட் பண்ணதை பார்த்து. அண்ட் ஒன் மோர் பிரசிலியன்
18 வயசு. நம்ம வந்து இந்த லிவர்பூல் எங்கேயோமோல அடிச்சதெல்லாம் பார்த்தோம் கோல். இப்போ வந்து 18 இயர்ஸ் ஓல்ட் எஸ்டாபியோ பிரேசிலியன்ஸ்க்கும் செல்சிக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. அதே மாதிரி he came burst onto the pitch, scores a winner with குக்கரேஸ் அசிஸ்ட். குக்கரேவும் ஆக்சுவலி செம்மையா இருந்தான். what do you guys think about that match? ஸோ ஐ திங்க் மரஸ்கா மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு வந்து தோணுச்சு. எஸ்பெஷலி லைக் ஃபார்மேஷன் த வே ஹி செட்டப். லிவர்பூல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் டோட்டலி அப்படியே நல்லிஃபை ஆகிட்டானுங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக ஆடின மாதிரி தெரிஞ்சது. அண்ட் கிரியேட்டிவிட்டி லிவர்பூலோட கேம் பிளேலேருந்து ரொம்பவே வந்து மிஸ் ஆச்சு. ஸோ நான் நேற்று கேம் முடிச்சுதான் ஸ்டாட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் லிவர்பூலோட கேமில் அவ்வளோ கிரியேட்டிவிட்டி இல்லை. ஸோ பேசிக்லி லாஸ்ட் சீசனோட டாப் 4 கிரியேட்டிவ் பிளேயர்ஸ். ஸோ ஒன்று வந்து சாலா, ட்ரெண்ட், லூயிஸ் டியாஸ், சபோஸ்லை. ஸோ ட்ரெண்ட்டும் டியாஸ் தேவர் ஆக்சுவலி இந்த செகண்ட் அண்ட் தேர்டு பொசிஷன். ஸோ அவங்க 2 பேரும் வெளில போனதுக்கப்புறம் பேசிக்லி நேற்று சாலா நம்ம வந்து கேமில் பார்த்தோமா இல்லையானே வந்து தெரில. அவனை பிடிச்சி அப்படியே அமுக்கிட்டானுங்க. ஸோ பேசிக்லி கிரியேட்டிவிட்டியே இல்லை அவங்களுக்கு வந்து. ஸோ இட் வாஸ் பேசிக்லி சபோஸ்லை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. விர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவன் கிரியேட் பண்ண. ஸோ விர்ட்ஸ் தான் வந்து இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி தட் கிரியேட்டிவ் பிளேயர் திஸ் சீசன். நான் இன்னொரு இந்த எக்ஸ்டி ஃபார் அசிஸ்ட் அந்த ஸ்டாட்ஸில் விர்ட்ஸ் வந்து மேலே இருக்காரு. ஆனால் அவர் இன்னும் ஒரு அசிஸ்ட் கூட பண்ணல. ஸோ தட் சீம்ஸ் டு பி ஃபேசினேட்டிங். ஸோ பார்ப்போம். ஐ திங்க் வந்து அஸ் எ டீமாக இப்போ வந்து ஸ்லாட் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் மாதிரி தெரியுது. லாஸ்ட்டு வரிசையாக 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ நவ் தே ஹேவ் டு சிட் அண்ட் ரீதிங்க். இதுதான் கரெக்டான குரூப்பா, என்னோட ஸ்டார்டிங் லைனப் கரெக்டாக இருக்கா, அடுத்து யுனைடெட் லிவர்பூல் மேட்ச் will be interesting நினைக்கிறேன். டிஃபென்ஸும் வந்து பிளீக்காக இருந்துச்சுல. நம்மால் கொனாட்டே வேற இன்ஜூர்டுன்னு நினைக்கிறேன். அதனால அவனை தூக்கிட்டு கிராவன் பேக்கை வந்து சென்ட்ரல் பேக்காலாம் ஆட வச்சுட்டு இருந்தான். இஸ் தேர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் நீடட் இந்த டிஃபென்சிவ் லைன்? டெஃபினெட்லி நம்ம கொனாட்டேக்கு வந்து இன்ஜுரியான்னு எனக்கு தெரியல. பட் இட் ஃபெல் லைக் இன்ஜுரி தான் போடலாம் டாக்டிக்கல்னு நம்ம நினச்சோம். வாட்ச்லாம் பார்க்கிங்க ஆனால் இன்ஜுரியும் ஃபைன். ஸோ இன்ஜுரினாலுமே வந்து டு புட் கிராவன்பர்க் வந்து வாஸ் அ பிக் மிஸ்டேக்னு தான் நான் நினைக்கிறேன். தட் இஸ் வாட் காஸ்ட் தெம் அட் தி எண்ட். ஏன்னா கிராவன்பர்க் இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் மிட்ஃபீல்டர். ஹி இஸ் ஆல்சோ வெரி குட் டிஃபென்சிவ்லி. பட் defensive midfielders doesn't mean they can be center backs. Center back is a very big different ball game. அங்க வந்து you need to watch your line, you need to catch offside. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. And you need to be communicative with your whole defensive unit, right? Midfieldல CDM ஆடும்போது it's okay. Even if you make a mistake, you still have a backup. But center backs there is no backup literally. Goalkeeper will be left alone. அதுதான் வந்து பயங்கர ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. I think Slot will definitely consider his substitutions in the future. At least பெஞ்சில் வந்து he tried to bring in more defenders எனக்கு தோணுது. I mean Joe Gomez was in the bench. அப்பே இன்ஜரியாக இருந்திருந்தனா he could have used Joe Gomez because Joe Gomez வந்து புது ஆள் கிடையாது. He's an experienced person. He has played with Van Dijk a lot. Slot மிஸ்டேக்கினால தான் அப்படின்னு சொல்லி போகும்போது we are actually taking away credit from Chelsea அப்படின்னு எனக்கு தோணுது. Because Chelsea was தினேஷ் சொன்ன மாதிரி it was a மொட்டை மாமா மரஸ்கா மாஸ்டர் கிளாஸ், மிட்ஃபீல்ட் மாஸ்டர் கிளாஸ். ஸோ அதை வந்து we have to appreciate. ஏன்னா ஸ்லாட்டோட மிட்ஃபீல்டை வந்து he literally nullified ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஐ திங்க் நம்ம வாட்சறவங்கள ஒன் ஆஃப் யூ செட் எஸ்டேவா வந்து கிரேட் டேலண்ட் அவன் வரப்போறவங்கள அண்ட் செல்சி கோல் அடிப்பான்னு சேனல் நீ சொன்ன. ஸோ அதே மாதிரி வந்து தே ஃபினிஷ்ட் இட். ஸோ இஃப் யூ கைஸ் மிஸ்ட் இட் கோ வாட்ச் அலாங். அதில் வந்து இனிமேல் நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் மாதிரி we have done it, right? So you can find more interesting facts in that. செல்சி ஆர் தே நவ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித்? ஏன்னா வந்து பால்மர் இல்லை, அதாவது 18 வயசு விங்கரெல்லாம் வச்சு இந்த மாதிரி மேட்ச் வந்து சாம்பியன்ஸ் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஷுட் வி வாட்ச் அவுட் ஃபார் செல்சி? You're talking about Premier League champions, but they are world champions. So 10th pass net with the fail அந்த மாதிரி இருக்கானுங்க இப்போ. You can't deny that. So Maraska, taking all the jokes aside, Maraska has built a really good team, to be honest. நம்ம வந்து we always give a lot of banter for Chelsea. நேற்று கூட சொன்னோம் ஸ்குவாட்ல பின்னாடி உட்காந்தவங்க யாரா அவங்க எவனையுமே பார்த்தல அப்படின்னு. பட் ஸ்டில் நெவர்த்லெஸ் இந்த கிரவுண்டில் வந்து Chelsea really showed what they are made of. And பேர் என்ன குஸ்டோ வந்து நம்ம நிறைய ஓட்டிட்டு இருந்தோம். லைக் ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை மரஸ்கஸ் கீப்பிங் இம் இன். ஓடிட்டே இருக்கான். அடுத்த அலப்பறை வந்து பார்த்தோம்னா அப்படியே லண்டன்ல இன்னொரு சைடு ஆர்சனல் சும்மா அட்டகாசமா அடிச்சு தூள் பண்ணிட்டு இருக்கானுங்க. வெஸ்டாம போட்டு மெதி நூலும் வந்து புது மேனேஜர் அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி வந்து ஆர்சனல் should have scored much moreன்னு நினைக்கிறேன். எஸ்ஏலாம் வந்து ஐ திங்க் he missed 2 very easy chances. They have a easy victory 2-0 over West Ham. Anything to tell about that? Yes, Arsenal completely deserved. They were actually full game they were dominating. Obviously it's their home. Plus we should give some time for Nuno West Ham கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு.
ஏன்னா இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் வே ஆஃப் கேம் பிளே வாட் Nuno is used to and also Western players are used to, so it's going to take some time. Nevertheless, Arsenal வந்து நம்ம போன அலப்பரைஸ் வீடியோ பார்த்துட்டு ஆர்சனல் ஃபேன்ஸ் நம்மளை வந்து என்னதான் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் வந்து ஐ திங்க் ஆர்டெட்டா saw our வீடியோ because they didn't play ugly football in the end. They really played well, and when they really play well, we have to appreciate them. And they played like champions. They scored like champions. They didn't have negative body language. They didn't go down easily. They actually showed, okay, we are ready to become champions. So I'm happy. I saw beautiful football. So I really appreciate what Arsenal did. ஆமாம், லிவர்பூல் ஸ்லிப் ஆகிறத பார்த்தா இந்த வீக்கெண்டோட ஃபிக்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஆர்சனல் இஸ் த பிக்கெஸ்ட் வின்னர். ஸோ அவங்களுக்கு ஃபைனலி அந்த டாப் ஆஃப் த டேபிள் அவங்க எவ்வளோ நாள் பிடிக்கிறாங்க, லாஸ்ட் வரைக்கும் பிடிப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் இப்போ கடைசியாக அந்த சிட்டி மேட்ச் பார்த்து வரும்போது சிட்டி செகண்ட் ஹாஃப்ல வந்து டென் பிளே லைக் தே ஆர் கோயிங் டு பி சாம்பியன்ஸ். ஸோ திஸ் லுக்ஸ் லைக் அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 7 games இட் லுக்ஸ் லைக் Arsenal are the best team right now in terms of how they play and in terms of taking away all the points, capitalizing points. So ஆமா, இவன் வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து வி saw லைக் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி. இப்போ இந்த மேட்சே வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் வந்து ஓடேகார்ட் வாஸ் இன்ஜர்ட் 30th minute வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வாஸ் இன்ஜர்ட். பட் ஸ்டில் ஜுபமெண்டி கேம் ஆன். அண்ட் இவனுங்க வந்து இந்த சீசன் வந்து காயாவாச்சும் இன்னும் இன்ஜூர்டா தான் இருக்கான். இன்ஜுரியா எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. வி ஹேவ் சோ மச் ஸ்ட்ரென்த் இன் த பெஞ்ச். ஸோ ஜுபமெண்டி இருக்கான், இவன் எஸ்ஏ இருக்கான், அண்ட் ஃப்ரண்ட் லைன்லயும் வந்து தேர் ஆர் சோ மெனி பீப்புள் டு பிளே. அண்ட் இட் சீம்ஸ் லைக் இவனுங்களுக்கு வந்து ஒரு பயமே இல்லை. என்ன இன்ஜுரி ஆனாலும் நாங்கள் போய் அடிப்பண்டா அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க அட்டகாசமா. ஸோ இஸ் திஸ் த சேஞ்ச் ஓவர்? ஒரு மென்டாலிட்டி ஷிஃப்ட் மாதிரி இருக்கு ஆர்சனலுக்கு இல்லையா? ஐ திங்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்சனல்லே திஸ் இஸ் ப்ராபப்ளி த கிரேட்டஸ்ட் அஸ் அ ஸ்குவாடுன்னு சொன்னால் அவங்களுக்கு டெப்த் இருக்கிறது இந்த டைம் தான். ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது நம்ம டைம் ஒரு லாஸ்ட் 20 years எடுத்துப்போமே, எப்பவும் அவங்களுக்கு வந்து they will always be left with 1 player short, 2 player short. ஈவன் லாஸ்ட் சீசனே நம்ம வந்து வாங்குங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸ்ட்ரைக்கர் ஷார்ட் அப்படின்ற மாதிரி தான் ஜனவரி வரைக்கும் இருந்தது. ஜனவரியில் வாங்கியிருந்தாலும் இட் குட் ஹவ் பீன் அ பிட் டிஃப்ரெண்ட் டுவர்ட்ஸ் எண்ட். ஸோ இந்த வருஷம் ஃபைனலி எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸ்ட்ரைக்கரா எடுத்துக்கோ, விங்கரா எடுத்துக்கோ. ஐ திங்க் எஸ்ஏ வாஸ் அ வெரி குட் சைனிங். ஏன்னா இஸ் அ வெரி வெர்சடைல் பிளேயர். விங்கு, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு 2-3 பொசிஷன் ஆடுவான். அண்ட் இஸ் அ பிரீமியர் லீக் ப்ரோவன் பிளேயர். ஸோ இந்த மாதிரி சைனிங்ஸ் தான் ஆக்சுவலி உனக்கு அந்த ஒரு டைட்டில் ஜெயிக்கிற மாதிரி வர டைம்ல கொஞ்சம் ஒன்று தட்டி மேலே கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் இப்போதைக்கு ட்ரஜெக்டரி லுக்ஸ் குட். ஓடகார்டு வந்து ஒரு லாங் டர்ம் இன்ஜுரி இருக்கிற மாதிரி படித்தேன். ஐ டோன்ட் நோ ஹவு லாங் இஸ் ரூல்ட் அவுட். லாங் டைம் தான் படிச்சோம். So this will be the place they will already get get tested now. இப்போ அந்த செகண்ட் இதில் இருக்கிற ஒரு பிளேயர் will now start coming in and we are entering that இந்த அக்டோபர் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் அப்படியே சரமாரியா வர ஆரம்பிக்கும்ல. ஸோ நவம்பர் அண்ட் டிசம்பர் ஆர் லைக் தட் பீக் மந்த்ஸ் வேர் கேம்ஸ் அப்படியே எவ்ரி வீக் 3 games, 10 daysல 3 games செம்ம ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது. Yeah, and also they have a right balance of experienced players, young players, academic graduates. So everything is green as of now. Train போய் ஜர்னி சேருமாங்கிறது ட்ரெயின் கையில் தான் இருக்குது. எல்லா வாஸ்துவும் கரெக்டான இடத்துல வந்து நிக்குது. இந்த டேபிள் டாப் பொசிஷனை வந்து இவங்க இன்னும் டிசம்பர் அண்ட் எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் கொண்டு போறாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, தீஸ் வேர் ஆர் டாப் 3 அலப்பரைஸ். இப்போ இந்த ரெஸ்ட் ஆஃப் தி அலப்பரைஸ் இன் அதர் நியூஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துருவோம். புலி வந்து கஷ்டப்பட்டு பிரென்ஃபோர்டோட ஜெயிச்சார். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து வாஸ் வெரி குட். ஹாலண்ட், அதாவது வேற யார் அடிக்க போறா அந்த டீம்ல கோல்? ஹாலண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் தென் தே டாமினேட். ஐ திங்க் ஃபோர்டன் வந்து இன்னும் 2 கோல் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னா பிரென்ஃபோர்ட், அதாவது யுனைடெட மிதிச்ச பிரென்ஃபோர்ட் வந்து ஓகே எங்களுக்கும் ஆட தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப்ல ஆடி லாஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா அந்த 90th minute ஸ்டாப்பேஜ் டைம் சேவ் பை டொனரோமா ஃப்ரம் ஸ்டீலிங் அ பாயிண்ட் ஃபார் பிரென்ஃபோர்ட். கேம் ஆஃப் 2 halves. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மேன் சிட்டி வாஸ் பிளேயிங் ரியலி வெல். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பிரென்ஃபோர்ட் டுக் ஓவர். ஆனால் நல்லா போட்டு என்ன சொல்கிறது, அணையை கட்டிட்டானுங்க பின்னாடி. முடிஞ்சா அடிச்சுக்கூடா வந்து அப்படின்னு நல்லா நின்ட்டானுங்க. ஒரு கிளியர் சான்ஸ் கிடச்சிது. தியாகோ குட் ஹேவ் கன்வெர்டட். ஏன்னா ஹி வாஸ் அ லாட் மோர் ஃப்ரீ இன் பிரீமியர் லீக் ஸ்டாண்டர்ட்ஸ். அதை வந்து அவன் கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். பட் ஐ திங்க் ஹி ட்ரைட் டு, பட் டொனரோமா ஸ்டுட் டால். ஸோ அதனால தட் வெண்ட் அவே. ஆனால் மேனேஜர், பிரென்ஃபோர்ட் மேனேஜரே வந்து யூ ஹேவ் டு அப்ரிஷியேட். அவன் வந்து தப்பு பண்ணிகிட்டே இருந்தான். didn't give a shit. நான் வந்து இறக்கிட்டே இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பண்ணது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பிரென்ஃபோர்ட் வந்து செல்சியோட ட்ரா, யுனைடெட போட்டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் வர் நாட் ஜஸ்ட் லக்கி கேம்ஸ் தட் தே டிட்.
they properly have a system and properly have mentality. Mainly mentality main இருக்குது. So I wouldn't have surprised if they went out with a draw, but it felt like more like City வந்து escape ஆயிட்டாங்க with 3 points. அந்த மாதிரி தான் இருந்துச்சு when the final whistle blew. மென்டாலிட்டி பத்தி சொன்னேன்ல, ஐ see a different mentality shift from சிட்டி. ஸோ லாஸ்ட் சீசன் வந்து எப்படி இருந்ததுன்னா, நல்லா ஆடலன்னா சிட்டி மேட் ஷூர் தே லாஸ்ட் த கேம். நீ நடுவில் வந்து பார்த்தனா ஐ திங்க் ஒரு வரிசையா 4-5 மேட்ச்லாம் டிசம்பர்ல தோத்துட்டே வந்தாங்கல்ல. ஸோ இந்த ஒரு ஹாஃப் நல்லா ஆடலன்னா செருப்படி தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் தட் இஸ் சேஞ்ச் திஸ் சீசன். இந்த சீசன் என்ன பண்றாங்க, பரவாயில்ல நல்லா ஆடலனாலும் சரி, அணை கட்டி ஒரு கோலா இருந்தாலும் 2 கோலா இருந்தாலும் வி ப்ரொடெக்ட் அண்ட் ஒரு பாயிண்டா அது கூட வந்து பெட்டர் அந்த மாதிரி ஆடுறாங்க. ஸோ திஸ் வி டிடன்ட் see லாஸ்ட் இயர். ஸோ அது வந்து ஒரு மென்டாலிட்டி சேஞ்ச். மேபி பெப்புக்கே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், இவங்களை வச்சு பழைய டீம் மாதிரி போய் அடின்னு அடிக்க முடியாது, கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அவங்களும் டாக்டிக்கலி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஓகே, நம்ம வந்து வி சா திஸ் லைக் ஒரு 3 சீசன்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்தது. ஒரு சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மேட்ச் 1-0 1-0 சொல்லி அந்த அணை கட்டி ஜெயிச்சுட்டு தே அன்லீஸ்ட் இந்த செகண்ட் ஹாஃப்ல போய் சாத்தி ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மேபி புலி பதுங்கிறது பாயிறதுக்கு தான் அப்படின்ற அந்த ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see எப்படி செகண்ட் ஆஃப் த சீசன் போகுது அப்படின்னு. இன்னொன்று, இப்போ இருக்க 20 டீம்ல லிட்ரலி ஆல்மோஸ்ட் ஒரு 17 டீம் கூட வந்து நீ கஷ்டப்பட்டு தான் முக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு லீகை பார்த்தாலே. ஒரு 2-3 டீம் நீ சொல்லலாம், ஓகே இவங்களோட வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மீதி எல்லாத்துக்குமே வந்து லிட்ரலி டாப் டு பாட்டம் 17 பேர் மோதுற மேட்ச் வந்து எவ்ரி மேட்ச் லுக்ஸ் லைக் இம்பார்ட்டன்ட். எவ்ரி டீம் இஸ் pressing, எவ்ரி டீம் இஸ் ஹேவிங் a high mentality to win. Nobody is coming in for a draw, nobody is coming in to lose. அந்த மாதிரி இருக்கு. So it's wonderful for the league, to be honest. 3 டீம் அதுல வந்து மான்செஸ்டர் யுனைடெட் இருக்காங்க. ஓகே, ஸோ கடைசியா வந்து இந்த தினேஷ் வாயை வச்சதோ என்னன்னு தெரியல, கிறிஸ்டல் பேலஸ் தோத்துட்டானுங்க. பட் ஆனா தினேஷ் சொன்னா, நீ வந்து என்ன சொன்ன, ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் தோத்தானுங்க. சொன்ன வாய வச்சதுனால இல்ல. பாவம் ஆலிவர் காஸ்னர், தே டிடன்ட் டிசர்வ் டு லூஸ் அட் ஆல். எவர்டன் வந்து கிரீலிஷ் வந்து கோல் அடிச்சு செலிப்ரேட் பண்ணது பார்த்தா டே என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலி வந்து பந்து தான் அவரை பிடிச்சது, அவர் பந்தை பிடிக்கவில்லை. மூனியஸ் எடுத்துட்டு வந்து பால் அவன் காலில் அடிச்சா அது வந்து ரிக்வெஸ்ட் ஆயிட்டு கோல் போயிருச்சு. பட் ஆனா இட்ஸ் a lucky win ஃபார் எவர்டன் அப்படின்னு தான் சொல்லணும். சாரி ஃபார் கிறிஸ்டல் பேலஸ். இந்த மட்டேட்டா மட்டும் 4ல் ஒரு 2 அடிச்சிருந்தாலே இவனுக்கு ஜெயிச்சிருப்பானுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி தே டூ பெட்டர். ஆமா, ஐ திங்க் மட்டாட்டாக்கு வந்து டைம் இஸ் அவ்வளோதான். அக்டோபர் டிசம்பர் வரைக்கும் டைம். ஜனவரியில் கண்டிப்பாக கிறிஸ்டல் பேலஸ் வில் கோ ஃபார் ஸ்ட்ரைக்கர்னு எனக்கு தோணுது. பிகாஸ் மிஸ் பண்ண சான்ஸில் அதெல்லாம் வந்து ஓப்பன் போஸ்ட்லாம் வந்து எனக்கு வந்து செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. டே இதெல்லாம் வந்து யூ ஷுட் பி ஃபினிஷிங் இட் மேன் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் கிரீலிஷ் வந்துட்டு அந்த ஒரு கோல் அடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே எவர்டன் ஸ்டேடியத்தை சுற்றி ஃபேன்ஸ் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் அநியாயம். மனசாட்சியே இல்லையாடா அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல. என்ன இதில் சோகம்னா, ரெக்கார்ட்ஸ் இந்த அன்பீட்டன் ரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் meant to be broken. If they are meant to be broken, if they were broken by நல்லா விளாண்ட ஒரு டீமா இருந்ததுன்னா it would have been happy. ஆலிவர் கிளாஸ்னர் should be kicking himself tonight. இவனுக்கு கிட்ட போய் விட்டீங்களா அப்படின்னு தான் ஐ திங்க் டீம் டாக் கொடுத்துருப்பாரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். இன்டர்நேஷ்னல் பிரேக் முடிஞ்சு வி வில் கம் பேக். பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் பிரேக்லையும் ரெலவெண்ட்டாக ஒரு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒன்று யோசிச்சு வச்சிருக்கோம். நாங்கள் எதையாச்சும் விட்டுட்டோம், இந்த மேட்சை பற்றி பேசல, இந்த மொமெண்ட்டை பற்றி பேசல அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. லெட்ஸ் என்கேஜ். அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை ஆஃப் சைட் அலபாய்ஸ்.